தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க அடைக்கப்பட்ட தோட்டமாக, பாதுகாக்கப்பட்ட தோட்டமாக, வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக, குடும்பமாக நீங்கள் இருப்பீர்களானால் எதிரி சத்துரு பிசாசு உள்ளே நுழைய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? எது? என்ன பெண்களுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு சுபாவம் இருக்கணும். வாலிப பிள்ளைகளே சொல்லுங்க, என்ன இருக்கணும் உங்களுக்குள்ள? ஓகே ஓகே, அதெல்லாம் கூட ஓகே. ரொம்ப சாந்தமா தான் பிசாசு உங்களை ரொம்ப ஈஸியா வந்து கவர் பண்ணிடுவான், அப்படியே மயக்கிடுவான் உங்களை. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? சொன்னப்பா தாழ்மை. சரி, ஓகே, இதெல்லாம் நீங்க சொல்றதை விட இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? முள்ளு மாதிரி இருக்கணும். என்னது? ஏன்? தொட்ட சுருணும், அந்த வலி தெரியணும் மற்றவங்களுக்கு. உன்னுடைய சரீரத்தின் மேல அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் மேல பிசாசு கண் போடவே கூடாதுன்ற நானு. ஹல்லேலூயா. சரி, வேலையில நம்ம வழிஞ்சி வழிஞ்சி பேசி வாழ்க்கையே வீணாக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் எத்தனையோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லைங்களா? கெட்டு போய் ஒண்ணும் இல்லாம இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்க்கையா நிறைய போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். சில பிள்ளைகள் வீட்டிலேயும் கேட்கறது இல்ல, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. சில பிள்ளைகள் பாஸ்டருடைய வார்த்தைக்கும் கேட்கறது இல்ல. உருப்படுமான்னு கேட்கிறேன் நான். உருப்படுவீங்களான்னு கேட்கிறேன். வீட்டுல எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு? ஒரு 2 கை தைரியமா, 3 கை தைரியமா தூக்குனாங்க. சிலரோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, ஒருவேளை உங்க வீட்டுல உங்களை அடக்கவோ இல்ல உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கட்டு திட்டத்தை வைக்கலனாலும் சபையில அதை விட ஒரு கண்டிப்பு கட்டு திட்டம் இங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும், தேவன் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி பாதுகாத்தாரா? ஏன் வேலி அடைச்சு பாதுகாத்தாரு? அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஏன் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்றால், யோபுவினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் அதுல ஒரு 4 குவாலிட்டிஸ் சொல்லப்படுகிறது. அங்கே யோபுவை பற்றி ஒரு 3 குவாலிட்டிஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாக இருந்தபடியினால, இந்த 4 குவாலிட்டிஸ், இந்த 4 சுபாவம் அவருக்குள்ள இருந்தபடியினால கர்த்தர் அவரை வேலி அடைத்து பாதுகாத்தார். யாருக்கு பயந்து நடந்தாரு அவரு? யாருக்கு பயந்தாருங்க? வீட்லயும் பயப்படுறது இல்ல, இங்க பாஸ்டர்கிட்டயும் பயப்படுறது இல்ல. அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாத்தான் உத்தரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. போடுற தூண்டல தூக்கால காலி. அடுத்த வாரம் சபைக்கு வரலையே, எங்க அம்மா கேட்டாதானே, என் பையன் இப்படி ஆயிட்டான், என் பொண்ணு இப்படி ஆகி போச்சு. பாதுகாப்பு இல்லைன்னா, கர்த்தரோட வசனத்தினுடைய பாதுகாப்பு நமக்குள்ள இல்லைன்னா, தேவனுக்குரிய பயபக்தி நமக்குள்ள இல்லைன்னா, கண்டிப்பா சாத்தான் எங்க தூக்குவான்னு தெரியாது நமக்கு. ஆனா அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டவர் தான் நம்ம தேவன். பிசாசு நம்ம தொடரணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ராமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கணும் பர்மிஷன்? உங்க பையன்கிட்ட. யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் உங்க தொடரணும்னா? உன்னோட வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை சாத்தான் பெரிதாக்கணும்னா கண்டிப்பா அவங்களோட பர்மிஷன் இல்லாம உங்களை யாரும் தொடவே முடியாது. ஆனா அதுக்கு முன்னால சொல்றேன், கர்த்தர் உங்களை பாதுகாத்தாதான் அது முடியும். ஒருவேளை கர்த்தரோட பாதுகாப்பு இல்லைன்னா என்ன நடக்குமோ தெரியாது. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகின் கீழே வைத்து பாதுகாத்து மறைத்து வைக்கிறது போல கர்த்தர் நம்மை தன்னுடைய தோட்டத்திலே தன்னுடைய வசனத்தை கொண்டு தேவன் நம்மை மறைக்கிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுகிறார்? கர்த்தருடைய வேத வசனங்களின் படி. ஆனா வசனத்தையே படிக்காதவன் வாழ்க்கை எப்படி பாதுகாக்கப்படும்? நீங்க எப்படி கர்த்தருக்குள்ள
நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். எத்தனை விசுவாசிகள், எத்தனை வாலிப பிள்ளைகள் வழி தவறி போகாம இருக்கிறதுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய கண்டிப்பான வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. ஒருவேளை பெற்றோர்கள் கவனிக்கணும். இங்க நிறைய பேர் நீங்க இருக்கலாம். எங்க சபையில பாலமங்கர் ஒரு வில்லேஜ், ஒரு குடும்பம். தம்பி அவன் பிடெக் படிக்கிறான். அந்த பாப்பா வந்து பிஎஸ்சி எதுவும் முடிச்சிருக்கு. இப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்பா அம்மா அவங்க வீட்டுல இல்லை. அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே சென்னையில இருக்காங்க. அவங்க பாட்டி தான் அவங்க கூட இருந்து அவங்களை வளர்க்குறாங்க. கவனிக்கணும். இந்த ரெண்டு பிள்ளைகளும் என் சபைக்கு அவ்வளோ பணிவிடை செய்வாங்க எல்லாத்தையும். இப்போ நான் இங்கே இல்லை, வில்லேஜில் இல்லை, நான் இங்கே இருந்துட்டு ஃபோன் அடிச்சு சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் செய்யணும்ப்பா, இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் அங்கே இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும் போது அந்த விசுவாசிகள் இந்த ரெண்டு பேர், பெரியவங்க யாரும் இருக்காங்க இல்லையோ, இந்த ரெண்டு பேர் எல்லா வேலையும் சபையை எல்லாத்தையும் நீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னோட ஜபத்துக்கு, என்னோட வருகைக்கு அந்த பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பிள்ளைங்க. அந்த அப்பா அம்மா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ நான் பயந்தேயா. என் பிள்ளைங்க ஒரு இடம், நாங்க ஒரு இடம், வாலிப வயசுல இருக்கிறாங்க, வழித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பிரியப்பட்ட கிராமம் இது. ஆனா இப்படிப்பட்ட இடத்துல ஒரு சபை வந்துச்சு, ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, பிள்ளைங்க இப்படி கீழ்ப்படிஞ்சு ஆவியில வளரும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு அழுதுட்டே சாட்சி சொல்லுவார் அவர். எப்படி நடக்கும் இதெல்லாம்? ஒரு பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாது. அதுவும் அவ்வளவு உயரத்தில் இருக்கும் அந்த blessing. நீங்க பயந்து நடப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோட குடும்பம், உங்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கண்டிப்புள்ள எச்சரிக்கையுள்ள வசனங்களுக்கு பயந்து நடங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு மட்டுமே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை, மனதை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை கண்டிக்கிறவர்களுக்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்களை சிட்சித்து போதிக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். உலையில், நெருப்பில், அக்கினியில் போடப்படாத தங்கம் உண்டா? நீங்க தங்கம் ஆகணுமா? தங்கமா ஆகணுமா? நெருப்பிலேயே நான் பட மாட்டேன். அவரு என்ன பண்ணக்கூடாது, என்ன அடிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம்னா கண்டிப்பா நம்ம தங்கமா மாற முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு உமா கோல்டாவோ உதவாததாவோ தான் நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றேன், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டது அதற்காக அல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரால் நாம் பாதுகாக்கப்பட்டால் ஒழிய நிச்சயம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆமாதானங்க? யோபுவையும் யோபுவின் குடும்பத்தையும் கர்த்தர் எப்படி வேலை இணைத்து பாதுகாத்தாரோ அப்படி போல இங்க இருக்கிற விசுவாச குடும்பங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தான் வேலி, அவர் தான் பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருப்போமானால் நாம் அடுத்து வருகிற வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உன்னத நிலையில சொல்றாங்க. ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் எப்படிப்பட்டதா இருக்குமா? அது ஆசீர்வாதமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஆமா, உங்களையும் என்னையும் பார்த்து உலகம் எப்படி எப்படியா பேசிக்கிட்டு இருக்குது. அவங்க உதவாதவங்க, ஒண்ணு இல்லாதவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம். டோன்ட் கேர். அதை பத்திலாம் ஒன்னும் யோசிக்காதீங்க. உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க வேண்டாம். கர்த்தர் என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு என்ன பார்த்து பாருங்க. பணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், உனக்கு உறவுகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட். வசனம் உனக்குள்ள இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமா, அபிஷேகம் என்ன சும்மா வந்துடாதுங்க. அபிஷேகம் வல்லமைன்னா சும்மா வந்துடாது. நம்ம எவ்வளவாய் நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளவாய் விலையேறப்பட்டவர்களாக இருப்போம். சரிங்க, ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல பாருங்க. பாம்பு, அதுக்குள்ள என்ன இருக்குது? விஷம் இருக்கு. கவனிக்கணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த விஷம்
உள்ள இந்த பாம்பு யாரையுமே கடிக்கலன்னா இது என்னவா மாறும் தெரியுமா? மாணிக்க கல்லு. அவன் என்னவா மாறிடும்? நம்புறீங்களா இல்லையா? நான் புரடா அடிக்கலங்க, பொய் சொல்லலங்க, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னது இந்த விஷம் உள்ள இந்த பாம்பு மற்ற யாரையுமே இது கடிக்கலன்னா இது மாணிக்க கல்லா மாறிடுமா? அதுக்குள்ள இருக்கிற அந்த விஷத்தன்மை மாறுமா? விஷம் கூட மாணிக்க கல்லா மாறுமா? மாறும். அதுக்கு உதாரணம் விஷம் உள்ள பாம்புகள். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கத்த சொல்றார், நீங்களும் நான் கூட அப்படிதான் விஷம் உள்ள பாம்புகள், பாவம் நிறைந்தவர்கள், பாவ சரீரம், மாம்ச சரீரம் இது. ஆனா தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தாம இருப்போம்னா நாமே கர்த்தருக்கு மாணிக்க கற்களா விளையேற பெற்றவர்களா நாம கர்த்தருக்காக மாறிடுவோம். அதுக்குதான் சொல்ல வர்றேன். பாதுகாக்கப்பட்டால் நம்முடைய பாவங்கள் உலகத்துக்கு வெளிப்படாமல் அல்லது நம்முடைய பாவ சரீரத்தை உலகத்துக்கு விட்டு கொடுக்காமல் இருந்தால் நாமே விளையேற பெற்றவர்களாக இருப்போம். அப்படின்னா என்னை பாதுகாக்கிறது எது? பாவத்துக்கு, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு, உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் என்னை பாதுகாக்கிறது கர்த்தருடைய வசனம். வசனம் இல்லைன்னா கண்டிப்பா வசனம் வந்துடும். ஆமாவா இல்லைங்களா? அனுபவிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க உங்க வாழ்க்கையில வசனத்தையே நீங்க படிக்கலன்னா, அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். வசனத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரியுமாங்க? வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்கணும். என்ன செய்யணுங்க? முதல்ல வசனத்தை வாசிக்கணும். இரண்டாவது வாசிச்ச வசனத்தை விசுவாசிக்கணும். என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும். வாசிச்சு விசுவாசிச்சு இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையா மாத்திடணும். அப்படி இருந்தா நீங்க தான் விளையேற பெற்றவர்கள், நீங்க தான் பாதுகாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நாம அவருடைய சகோதரியா இருந்தோம், அதுக்கு பிறகு என்னவா இருந்தோம்? மனவாட்டியாக மாறி இருக்கிறோம். இப்ப சொல்றாரு ஆண்டவர், இந்த மனவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? மறைவு கட்டப்பட்டதா இருக்கும். இல்ல, முதல்ல அடைக்கப்பட்ட தோட்டம். என்ன தோட்டங்க? அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்லுதுங்க? ஆமென். என்ன கட்டப்பட்ட நீரூற்றம்? எஸ், இந்த நீரூற்று என்பது எதை குறிக்கிறது தெரியுங்களா? அடுத்த ஸ்டேஜ். எதுங்க? இது பாதுகாக்கப்பட்டுடுச்சு. இது கர்த்தருக்குள்ள வசனத்துல இது என்ன செய்யப்பட்டுருச்சு? இப்போ பலப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு எது தேவை தெரியுமா? நீர் ஊற்று இதற்கு தேவை. என்ன சொல்லுதுங்க அடுத்து? மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த நீர் ஊற்று என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுவாரானால் இது நாளுக்கு நாள் இந்த தோட்டம் செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. 92ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன். ஆமா, வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க இவங்க? செழித்திருப்பார்கள். யாரு? நாட்டப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருடைய சந்நிதியிலே, சபையிலே, ஆலயத்திலே நடப்பட்டவர்கள், நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். ஹalleluya. சொல்லுங்களேன். நீங்களும் நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எதுல? கர்த்தருடைய ஆலயத்தில். ஓகே, கர்த்தருடைய ஆலயத்துல தான். ஆனா கவனிக்கணும், அந்த செழிப்பு என்பது உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும்போது சகலவிதமான ஆசீர்வாதங்களிலேயும் நாம நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தரித்திரம் இல்லாம, எப்படிங்க? தரித்திரம் இல்லாம, வறுமை இல்லாம, பசி இல்லாம, பட்டினி இல்லாம ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? நம்மள செழிப்பாக தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? எத்தனை பேர் பசியோடவே இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள பசியோடவே இருக்கிறீங்க, சாப்பாடு கிடைக்கிறது இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லங்க, ஆண்டவர் உங்களை சொந்தமா தானே வச்சிருக்கிறாரு.
வயிறார நீங்க சாப்பிடுறீங்கல்ல, இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ட்ரா கூட நடக்குது. 3 வேலையெல்லாம் தாண்டி கூட என்ன பண்றான், சாப்பிடுறோம். 3 வேலையே இல்ல, அதையும் தாண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியும் கூட தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். நான் எப்படி இருக்கணும்? புஷ்டியா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன பார்க்கிறவங்க ஐயோ பாவம்பா, பரிதாபமா இருக்குதுப்பா அப்படி என்ன பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பக்கத்துல இருக்கிற ஏஎம்பேட்டை வில்லேஜ் தாங்க என்னுடைய சொந்த ஊரு. அங்கதாங்க பிறந்து வளர்ந்த கிராமம் ஏஎம்பேட்டை வில்லேஜ். எங்க அப்பா எனக்கு 3 வயசுக்கு போது செத்துட்டார். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அண்ணன் தம்பிங்க யாரும் இல்லை. நான் ஒரே ஒரு பையன் தான். ஆனா கவனிக்கணும், என்னோட 18 வயசுல எங்க அம்மா செத்துட்டாங்க. இப்ப யார் மட்டும் தான் இருக்கிறான்? யார் மட்டும் தாங்க? உலகத்தார் சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்களை பார்த்து அப்பா அம்மா இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. அனாதை மாதிரி இருக்கிறேன் இப்ப நானு. என்ன பார்த்து அனாதை மாதிரி தெரியுறேன்னா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல 3 பொண்ணுங்க. பேரு எத்தனை பொண்ணுங்க? நான் போட்டி சொல்றேன். ஒரு ஆமை சொல்ல மாட்டேன். 3 பெண்ணை பெத்த ஒரு தகப்பனா நான் நிக்கிறேன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் நான். கர்த்தர் என்ன எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 100 ரூபாய் முழுசா பார்க்காத ஆளு நான். என்னங்க 100 ரூபாய் முழுசா இது எந்து அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டோட கிருபையில விசுவாசத்துல சொல்றேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்துல ஒரு சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். 20 லட்சத்துல ஆண்டவர் ஒரு சபையை, ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். என்ன எங்க கிராமத்துல ஐயோ இந்த புள்ள என்ன ஆக போறானோ பரிதாபமா பார்த்தாங்க என்ன கொஞ்ச நாள். ஆனா இப்ப நான் ஊருக்கு போனாலே போதும் எங்க ஜனங்க எப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, இது பெரிய பொண்ணா, எப்பா சூப்பரா இருக்குதுப்பா, இது 2வது பொண்ணா, ஆமா இது பா. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. பசிக்கு பட்டினிக்கு எங்க வீட்டுல இடமே 3-6 வேளை கூட சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சாட்சியா நிக்கிறேன். நானு கர்த்தரால் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றா இருப்போமானா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சின்ன வயசுல, வாலிப வயசுல என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா அப்பத்திலிருந்தே கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய சுபாவத்தை ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான சாட்சியால இருக்கும். எப்படிப்பட்ட சாட்சிகள் தெரியுமா? நான் கட்டுக்கட்டா பீடி குடிச்சேன், நானும் அப்படியே பாட்டிலா குடிச்சேன், நான் இப்படி எல்லாம் பாவம் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு சாட்சி கூட இல்லைங்க எனக்கு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ளவே நான் என்டர் ஆகல, என்ன அனுமதிக்கல ஆண்டவர். சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அப்பா அம்மாவே என் கூட இருந்து என்னை கண்டிக்கல, என் இயேசுவோட வசனம் தான் என்னை வளர்த்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால ஒரு சாட்சியா நிக்கிறேன்னா அதுக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்தோம். அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல சரியா நடப்பட்டோம், ஊழியக்காரருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடந்தோம். எங்க பாஸ்டருக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும் என்னோட பாஸ்டருடைய நிலைமை. அவரு பலவீனமான மனுஷன். அவரை நம்ம மதிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஐயாவோட கண்டிப்பா பேசுவார், அவர் கூட கண்டிப்பா பேசுவார். அவருக்கு வந்து சரீரத்துல பலவீனம், வியாதி, அவருக்கு குஷ்ட வியாதி இருந்துச்சு சரீரத்துல. ஆனா இப்ப கை சும்மா கொட்டினாருன்னா அவ்வளவுதான், இரும்பு லட்சம் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அடியெல்லாம் கூட வாங்கல. ஆனா அவர் சொல்றதுக்கு பயந்து நடந்தேன். பேட்டில இருந்து மத்தூருக்கு ஆம்பிளிஃபயர், ஹார்ன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறடா. இப்ப இவ்வளவு குளமாக்குறேன். உன்ன ஒண்ணு 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும் பாரு. தூக்கிட்டு போறேன்னா தூக்கிட்டு போனேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாம்பா வரும் உள்ள அந்த வழியில நடந்து போனோம். ஆனா லைவ் போயிருந்ததுல சரி போட்டுப்போம். ஆனா கவனிக்கணும், ஒரு சிலருக்கு எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, அவங்களுக்கு வேலை சொல்லும் போது வண்டி குத்து அனுப்புவாரு. ஆனா எனக்கு மட்டும் எப்படிங்க, நடந்துதான் போகணும், தூக்கிட்டு போகணும், எல்லாத்தையும் தலைமுறை தான் தூக்கிட்டு போகணும். ஆனா மற்றவங்களுக்கு வண்டி கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்ய சொல்லுவாரு, ஆனா என்ன நடக்க வச்சு செய்ய சொல்லுவாரு. அதையும் நான் பொருட்படுத்தினேன், கீழ்ப்படிஞ்சேன், பயந்தேன். அவர் பலவீனமான மனுஷனா இருந்த பொழுதும் அவருக்கு பயந்து நடந்த அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தெய்வ வாக்கு. அவர் சொல்றதுக்கு பயப்படுவேன், கீழ்ப்படிவேன். என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் நானு.
அப்படி இருந்த பட்சத்துல இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கூட ஆலோசனை சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாருங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து மறைவு கட்டப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போமானால் இந்த நிலைமையை விட இன்னும் உயர்வுக்கு தேவன் உங்களை கொண்டு வருவார். நீங்க பயந்து நடக்கிற அந்த பக்குவம் இருதயம் மனம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்கு கடினமானதா இருக்கலாம், பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளுங்க. இளம் பிராயத்தில் மனுஷன் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லுது. இளம் பிராயத்துல வாலிப வயதுல நுகத்தை சுமப்பது, நுகம் என்பது பாரமா இருக்கலாம், அந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம், அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அதை சகித்துக் கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென். மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று. இப்போ கவனிக்கணும், இந்த பப்ளிக் வாட்டர் இருக்குது, பாத்துருக்கீங்களா? என்ன வாட்டருங்க? பப்ளிக் வாட்டர். என்ன பண்றாங்க இப்ப? எல்லாரும் போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? குடிச்சிட்டு இருப்பாங்க, குடிப்பாங்க, கீழே ஊத்துவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக நமக்குள்ளே அவர் இருக்கிறார். கவனிக்கணும், விசுவாசி என்கிற அனுபவத்தை தாண்டி தேவன் நம்மை அவருடைய மனவாட்டி என்கிற ஸ்தானத்துக்கு நம்மை தேவன் கொண்டு வந்த பிறகு கவனிக்கணும். முடிச்சிடுறேன். ஏமா, நீ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் மேலாட்டியா? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். விசுவாசிகள் என்கின்ற அந்த ஒரு கட்டுக்குள்ள அல்லது அந்த பந்தத்துக்குள்ள உறவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்ப விசுவாசிக்கு இன்னும் பக்தியில வளரணும்னா, இன்னும் செழிப்பா வளரணும்னா இதற்கு கண்டிப்பா என்ன தேவை? நீர் ஊற்று தேவை. அந்த நீர் ஊற்று என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட பொழுதே நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரா? எதை கொடுத்திருக்கிறாரு? சொல்லலையே. வாய் தரப்பீங்களா? என்ன சொல்றாரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கீங்க? எல்லாரும் கை தூக்குறாங்க, தூக்கிறாதீங்க. பொங்கல் பரிசு இல்ல இது. ஆண்டோட வசனம் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று இப்பொழுது உங்களுக்குள்ள வந்துட ஆரம்பிச்சிச்சு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னதுன்னு? நீர் என்று சொல்லப்படல, நீர் ஊற்று. இது என்னது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பிறகு இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? இந்த ஊற்று நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பிறகு இதை நாம தான் என்ன செய்யணும் தெரியுமா? புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். தினம் 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 ஆவிக்குள்ளே நாம நிரம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகர் எதையும் நிரம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீர் ஊற்றினால் நிரப்பப்பட்ட நாம் அந்த ஆவியானவரால் தினம் தினம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம் இதெல்லாம் எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது? ஆமா, எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது? இந்த நீர் ஊற்றில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து தான் இந்த வல்லமைகள், இந்த அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், மகிமை இவைகள் எல்லாம் ஒரு உன்னத நிலைக்கு போவதற்கு இந்த மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று நம் எல்லோருக்கும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் Jesus, thank you Lord. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல சின்ன சின்ன மனுஷர்கள்னு சொல்லி உலகத்தாரால நாம சிறுமையாய் பார்க்கப்படுகிறோம். ஆனால் இந்த மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பிறகு ஒன்றுமே இல்லாதிருக்கிற இந்த விருட்சம் அல்லது இந்த செடி, இந்த விசுவாசி, இந்த பர்சன், இந்த ஆளு, இந்த பேர் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்களா? தேவனால் பூக்கப்படுகிறார்கள், கனி கொடுக்கப்படுகிறார்கள். பிரதிபலனை ஜனங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பாடல் எல்லாரும் கூட இணைந்து கர்த்தரோட சமூகத்துல விசுவாசத்தோடு கூட நீங்க சேர்ந்து நம்ம பாட போறோம். அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள போகின்றோம். Thank you Jesus. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சொல்லல, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்னை பார்த்து வியக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்னை பார்த்து வியக்கும். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே கூட்டம். நிழலை கண்டவுடன் யாரி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை கண்டவுடன் யாரி சொல்லாம போனதையா ஓடி. எல்லாமே மாறும். என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி வந்ததையாடி. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி வந்ததையாடி. குள்ளக்கல்ல விட்டு ஜெயித்தாரு. குள்ளக்கல்ல விட்டு ஜெயித்தாரு. எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருவாரானால் என்ன சம்பவங்கள் நடக்கும்ன்றதுக்கு இந்த பாடல் ஒரு அடையாளம். ஆமென். கவனிக்கணும், பேதுரு மீன் பிடிக்கிறவர் தான்.
உலகத்துல பெரிய அந்தஸ்தான வேலை கிடையாது இது. எல்லாரும் ஒரு சின்ன பார்வையா பார்க்கிற ஒரு வேலை தான் இது, மீன் பிடிக்கிற தொழில் என்பது. சரிங்களா? ஒன்றுமே படிப்பறியாதவர்கள். ஆனால் ஏசப்பாவோட வசனம் வார்த்தை அவங்களுக்கு வந்துச்சு, என்னை நீ பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்னுட்டார் ஆண்டவர். இந்த வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து ஐயா அன்னைக்கு இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார். ஆமென். என்ன ஆச்சு? அவருடைய வாழ்க்கையில இயேசப்பா கூடவே இருந்தார், ஊழியம் செய்தார். இந்த பேதுரு சீஷர்கள்லயே ரொம்ப விசேஷமானவர் இவர். ஹalleluya. சீஷர்கள்லயே ரொம்ப விசேஷமானவர். ஏன் அப்படின்னா இவர் இயேசப்பாவோட வாயிலிருந்து வார்த்தை வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி எடுத்து செஞ்சுட்டு நின்னுட்டு இருப்பார். அவ்வளோ ரொம்ப துடிப்பானவர், கர்த்தரோட காரியங்களை செய்யறதுக்கு அவ்வளவு வாஞ்ச ஆர்வம் ஆசையுள்ளவர் தான் இந்த பேதுரு. கவனிக்க வேண்டும், கர்த்தர் அவரை 12 பேர்ல 3 பேர்ல ஒருத்தர் ஆண்டவர் அவரை சேர்த்து வச்சிருந்தார். அவ்வளவு நெருக்கமானவரா கர்த்தர் அவரை வச்சிருந்தார். அவருடைய பேரு பேதுரு தான். பேதுருன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? பேதுரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பீட்டர். பீட்டர் அப்படின்னா கல்லு, பாறை. என்னங்க? ராக். ஆமா. பீட்டர் அப்படின்னா என்னங்க? ராக். கவனிக்க வேண்டும், ஆளுதான் ராக். ஆனா செய்யற காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல துடி துடிப்பா செஞ்சிடுவாரு, கடைசியில் எல்லாத்தையும் ஒச்சிடுவார், எல்லாத்தையும் வீணாக்கிடுவார். ரொம்ப துடிப்பு இருக்கும் அவருக்குள்ள, உற்சாகம் இருக்கும், ஆனா ஒழுங்கு இருக்காது, எல்லா சில நேரத்துல ஃபெயிலியர் ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்த இவரை முதல்ல அவருடைய பேர் சீமோன். என்னங்க? சீமோன். சீமோன்னா நானல், இப்படி அப்படிமா ஆண்டவரா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அவரை அழைத்த பிறகு அவருக்கு என்னென்ன கொடுத்தாருங்க? பேதுருன்னு கொடுத்தார். நீ கண்மலையா இருப்ப, இந்த பாறையின் மீது, இந்த கண்மலையின் மீது என்னுடைய சபையை நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை தெரிஞ்சுக்கிட்டார். எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி அழைச்சிருக்கிறாருன்னு தெரியல. இந்த சபையில உங்க மேல தன்னுடைய திட்டத்தை, தீர்மானத்தை ஆண்டவர் வைத்து உங்களை அழைச்சிருக்கிறார். ஏதோ சும்மா நம்மள ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சிடல சபைக்கு, ஏதோ நம்மள பேர் மாத்துறாங்க இல்லங்க, கணசனம் கொடுத்து, ஏதோ சும்மா இல்ல, அதுல பெரிய பலன் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். அப்படியாக பேதுருவை ஒன்றும் இல்லாதிருந்தவனை கர்த்தர் அழைத்தார். மீன் பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னார். ஓகே, இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இப்ப இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் முடிச்சுட்டு அவர் எங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவருடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆனா தெரியுமா? அதுக்கப்புறம் ஹிஸ்டரி தெரியாதா? கவனிக்கணும். பேதுரு என்ன செஞ்சிட்டார்னா மறுபடியும் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டார். எப்ப? ஏசப்பா மரிச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யாரை நம்ம பின்பற்ற முடியும்? இனி நம்ம யாரை தொடர முடியும்? யாரை நம்ம பார்த்து இருக்க முடியும்? இனி நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா ஆண்டவர் விட்டாரா? விடல. ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் அவரை அபிஷேகம் பண்ணினார். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு தேவன் கொடுத்தார். ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை பேதுருவுக்கு கொடுத்த பிறகு இப்பொழுது பயந்து கொண்டிருந்த பேதுரு, மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த பேதுரு, இப்பொழுது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுக்கு உள்ள வந்த பிறகு அவர் இப்போ எழுந்து நின்று ஜனங்களுக்கு நடுவில் பிரசங்கம் பண்ணுகிறார். ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி யூதர்களும் கிரேக்கர்களுக்கு நடுவில் அவர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்ட ஒவ்வொருவரும் கூட பயந்தார்கள். அவருடைய பிரசங்கத்துக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி நடந்துச்சு? இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது பயம் ஓடி போகும். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது பாவம் விலகி போகும். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் ஊற்றப்படும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற சரீர சுபாவங்கள், மாம்ச இச்சைகள் ஓடி போகும். ஓடி போச்சான்றதுதான் இப்ப கேள்வி. ஓடி போச்சான்றதுதான் கேள்வி. இப்ப எத்தனை பேர் நம்ம அபிஷேகம் பெற்றுவிட்டோம், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுவிட்டோம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் தினம் தினம் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார், பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆவியிலே, அபிஷேகத்திலே, வல்லமையிலே நம்மை வழி நடத்திக் கொண்டே இருப்பார். இந்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சின்ன மனுஷனாக இருந்தவர், படிப்பறியாதவராக இருந்தவர், ஒன்றும் தெரியாதவராக இருந்தவர், தவறுகள் செய்கிறவராக இருந்தவர், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஜனங்கள் இவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ஆமென். பேதுரு எங்க இருக்கிறார்னு தேட ஆரம்பிச்சாங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, அதுல பேதுருவினுடைய நிழல் படுமான ஜனங்கள் அநேகர் தெருவுக்கு வந்தாங்களாம். பேதுருவுடைய நிழல் படுமா அப்படின்ட்டு அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அந்த தெருவில் படுக்கை போட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தம்முடைய வல்லமையை பேதுருவுக்குள்ளே விளங்க பண்ணினார். ஒன்றும் அறியாத பேதுரு, படிப்பறியாத பேதுரு, ஒன்றுமே தெரியாத பேதுரு தான். ஆனால் கர்த்தருடைய வல்லமையை எப்பொழுது அவருக்குள்ள பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ இப்பொழுது வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுக்கல, உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கல. இந்த அபிஷேகம் தெருவுக்கு வரணும், இந்த வல்லமையை மக்கள் பார்க்கணும், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி ஒரு நல்ல லெவலுக்கு வருவதற்காக கர்த்தர் நம்மளை அவருடைய அபிஷேகத்தால, அவருடைய பரிசுத்த ஆவியால நம்மை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஆமென். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். நிழலை தட்ட உழைக்காதி சொல்லாம போகலையா ஓடி. நிழலை தட்ட உழைக்காதி சொல்லாம போகலையா ஓடி. என் உள்ளத்தில் கட்டளையா எல்லாம் மாறும். சொல்லணும், ஏன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். வரலாமா? என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சொல்லுங்க, என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சொல்லணும் இந்த பக்கம், என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். நடக்குமா நடக்காதா தெரியலையே. நடக்குமா நடக்காதா? என்ன கொண்டு ஒண்ணும் ஆகாது, கர்த்தரை கொண்டு ஆவியானவரை கொண்டு எல்லாம் நடக்கும். అయ్యా జరుగుతుందా? అవుతుందా? మీ వల్ల ఏది కాదు, మీ వల్ల ఏది కాదు. అయితే పరిశుద్ధాత్మ నాలో వచ్చిందంటే ఆ పరిశుద్ధాత్మ వలన అన్నీ జరుగుతుంది. ఆమేన్, హల్లెలూయా, ஹalleluya. இப்ப சொல்லுங்க, என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா, ஆமென், என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். இப்ப நான் பாடுறேன் என்னன்னு, சின்ன மனுஷன்ன்ற. இப்ப நான் பாடுறேன், சின்ன முரளிக்குள்ள. இப்ப நீங்க பாடுறீங்க, உங்க பேரை போட்டு நீங்க பாட போறீங்க. நீங்க இப்ப இந்த முரளிக்குள்ள உங்க பேரை போட்டு பாட்டுங்க. இப்ப உங்க பேரை போட்டு பாடணும். இப்ப ஆவியானவர் உங்க மேல இறங்கி வந்திருக்கிறார்ன்றத நீங்க நிரூபிக்க போறீங்க. இப்ப அந்த வல்லமை உங்க மூலமா வெளிப்பட போகிறது. சொல்லுவோமா? இந்த முரளிக்குள்ள தேவ வல்லமை வந்தா நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். விசுவாசமா குடிக்க பாருங்க, விசுவாசமா. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். எனக்கு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்ன பார்த்து வியக்கும்.
கத்தர் வந்தா எல்லாமே மாறும். என் உள்ளத்துல 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 கத்தர் வந்தா எல்லாமே மாறும். அடுத்த சட்டம் சொல்லுகிறதுங்க, பெரிய ரட்சகனை பார்த்து ஓடி வந்ததை யார் நீ? எதுங்களா? சம்பளம் கொடுத்து அவங்கள எதிரிகிட்ட சண்டை போடுறதுக்காக விதம் வச்சிருக்கிறாங்க. ஆனா சம்பளம் வாங்கி பயந்துக்கிறாங்க. ஐயோ, அவங்களோட சண்டை போட முடியாது. ஆர்மி ஒரு பக்கமா ஓரமா போயிடுச்சு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குலாப் வந்தரையா தாவீது என்னாச்சா? குழங்கல விட்டு ஜெயித்தாரு கோலியாத்து. இவனை யாருமே ஜெயிக்க முடியாது இருக்கிற நிலைமையை ஒரு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தாவீதால முடிந்தது. ஆர்மி பயந்துச்சு, ஆனா ஆவியானவர் உள்ள ஒரு மனுஷன் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச பலம் பெருசா, ஆவியானவர் இருக்கும் பொழுது நீங்க பலமுள்ளவர்களா இருப்பீங்களா? என் சரீரம் பெருசா, ஆவியானவர் பெருசா? என்னோட கண்ட பலம் பெருசா, கர்த்தருடைய ஆவியானவர் பெரியவரா? அவர் நமக்குள்ள வருவாரானால் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் தலைகீழ மாறும். என் சுபாவம் மாறும், என் பேச்சு மாறும், என் குடும்பம் மாறும், என் வாழ்க்கையே மாறும். கைகளை கட்டி பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி வந்ததை யாரி? பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி வந்ததை யாரி? குலாம் வந்தரையா தாவீது, குலாம் கல்ல விட்டு ஜெயித்தாரு. குலாம் வந்தரையா தாவீது, குலாம் கல்ல விட்டு ஜெயித்தாரு. ஒரு உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். என் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சில வருஷத்துக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். எல்லாரும் கோலியாத்துடைய ஹைட்ட பார்த்தாங்க, வெயிட்ட பார்த்தாங்க, அவனுடைய பலத்தை பார்த்தாங்க. ஆனா தாவீது தோற்றத்தை பார்க்கவே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய ஹைட், அவன் கிட்ட எவ்வளவு பெரிய ஈட்டி இருக்கு, அவன் எவ்வளவு பெரிய பலசாலி, அதையெல்லாம் அவன் பார்க்கல. எதை பார்த்தா? அவனுக்கும் மேலாக இருக்கிற உன்னதமான பரிசுத்த ஆவியானவரை அவன் பார்த்தான். ஆகையினால அவன் தாவீதுக்கு சின்னமான போல தெரிஞ்சான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தோற்றத்தை பார்க்கிற வரைக்கும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும் பொழுது பலமான காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் கூட சேர்ந்து ஒரு கை தட்டம் கொடுங்க. அந்த ஆவியானவர், ஆமென், ஆமென். ஆவியானவர் வருவாரானா அங்கே பலமான காரியங்கள் நடக்கும். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் தேவை? ஒரு மந்திரம் பண்ற ஒரு மனுஷன் பேதுருவின் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறத பார்த்து ஆவியானவர் அவர் மேல இருந்து அற்புத அடையாளங்களை செய்கிறதை பார்த்து அந்த மந்திரம் செய்யறவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னென்ன பேதுருவுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லி. ஆனா அவன் என்ன செஞ்சா தெரியுமா? பணம் கொடுத்து, எதை கொடுத்து? பணம் கொடுத்து யாரை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சான்? அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு எது தேவை? அவனுக்கு எது தேவை? அந்த வல்லமை தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. எதுக்காக? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்காக இல்ல. வருமானம் வேணும். ஒரு பேர் ஓட்டணும் இவ்வளவு, ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சா இவ்வளவு அப்படின்னு பணத்தை அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இப்ப ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்ள நினைச்சான். அப்படி இல்லைங்க நம்ம வாழ்க்கை. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. நான் தேவனுடைய பிள்ளையாகவே ஜீவிக்கிறதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. சத்திய வழியிலே நடப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. நான் பாவத்துக்கு விலகி வாழ்வதற்கு பரிசுத்த
பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுவது ஒரு விதம், ஆனால் அந்த ஆவியானவரை கொண்டு என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் வந்தா வல்லமை வெளிப்படுறது ஒரு பக்கம், இன்னொரு புறம் என்ன நடக்கும்? என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறும், என் வழி பரிசுத்தமா மாறும், என் பார்வை பரிசுத்தமா மாறும், என்னுடைய செயல்கள் பரிசுத்தமாக மாறும். நான் எங்க இருந்தாலும் பரிசுத்தமா இருப்பேன். ஆமென். எங்க இருந்தாலும் உண்மையா பரிசுத்தமா இருப்பேன். அதுக்குதான் யார் தேவை? அதுதான் யார் தேவை? ஒருவேளை பாஸ்டருக்கு கண்ணுக்கு முன்னால நீங்க தப்பு செய்யும் போது கண்டிப்பா அவர் உங்களை என்ன கண்டிப்பா இது தப்பு, இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது சொல்லி கொடுப்பார். ஒருவேளை பாஸ்டருக்கு முன்னால நீங்க இல்லாமல் மறைவாய் நீங்க தப்பு பண்ணும்போது உங்களை யார் வழி நடத்துவது, சரி செய்வது? யார் உங்களுக்கு போதித்து நடத்துவா? கண்டிப்பா வேணுமா வேணவா? பரலோகம் போகணும், பரிசுத்த வாழ்க்கை அவசியம். கண்டிப்பா அந்த பரலோகத்துக்காகவே, பரலோகம் போகணுன்றதுக்காகவே, அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எதுக்காக பெற்றுக்கொள்ளணும்? அந்த மாயவித்தக்காரனை போல பணம் சம்பாதிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையில்லை. என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக ஆவியானவர் எனக்கு தேவை. ஆமென். அந்த ஆவியானவர் வரும்போது நீங்க யோவான் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல வீட்ல வாசிச்சு பாருங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள வரும்போது அவர் செய்யும் காரியங்கள் என்ன என்பதை வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்மை அவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். அது மட்டுமல்ல, அவர் நீதியை குறித்தும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படினா பாஸ்டர் கூட நம்மளை கண்டிக்க முடியாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து நடத்துகிறார், நம்மை சிட்சித்து நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படியான அந்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியமானவராக இருக்கிறார். ஆமென். அடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுலயே கீழ்வசனத்தை வாசிங்க. யார் அப்படின்னா உலகத்தார். அப்படிப்பட்ட ஆவியை பெற்றவர் தான் நம்ம பாஸ்டர். கண்டித்து உணர்த்தக்கூடிய பாஸ்டர் தான் ஆவியானவர் இந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்காக எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டல் கொடுத்து தேவனுக்கு மகிமை செலுத்த முடியுமா? 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 வேற பாஸ்டர் செய்ய முடியாத பாஸ்டர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆவியானவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்ப. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா, ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை பலப்படும், கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியா உன்னத பாட்டு. என்ன கிணறா? ஸ்தோத்திரம். முதல்ல மறைவு கட்டப்பட்ட, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, கடைசியாக என்னங்க? ஸ்தோத்திரம். முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த முத்திரிக்கப்படுகிற அனுபவம் என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் பொழுது நமக்கு அடையாளங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்ங்கிறதுக்கு அடையாளம் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? வசனத்தின் அடிப்படையில். ஓகே. அந்த அந்த எல்லா வரங்களும் ஆவியின் கனிகளும் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கும். அது ரொம்ப உண்மையான வார்த்தை. இன்னொன்னு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அதற்கு அடையாளங்கள் என்ன? என்னமா?
அற்புதங்கள் அதிசயங்கள் தான். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் வெளிப்படையானது. எனக்கு பர்சனலா நான் என்ன வெளிப்படுத்துவதற்கு, நான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? ஓகே, சும்மா இருக்க முடியாது. ஓகே, சுவிசேஷம் சொல்லுவீங்க, தியானமா இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் ஓகே. இன்னும் ஒண்ணு நான் எதிர்பார்க்கறது ஒண்ணு வரல. ஆனா முடிச்சிடலாங்க, இன்னும் எதிர்பார்க்கறது வரல. டான்ஸ் என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நான் அந்நிய பாஷையில நான் பேசணும் அடையாளம். என்னோட பர்சனலா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கும், நான் உண்மையாய் பயபக்தியாய் நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறதற்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது என்னது? அந்நிய பாஷையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எத்தனை பேர் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறீர்கள்? அதுக்கு அடையாளம் அதுதான். அந்நிய பாஷை தான் அதுக்கு அடையாளம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. எத்தனை பேர் அதை பேசுறீங்க? நீங்க அந்நிய பாஷை பேசுகிறவன் யாருக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறான்? இல்ல, யாருக்கு? தனக்கு தானே பக்தி விருத்தியை உண்டு பண்ணிக் கொள்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அதை நான் அந்நிய பாஷையை பேசி என்னை நான் பக்தி விருத்திக்குள்ளே நான் நடத்துறேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரமாவது அந்நிய பாஷையில கண்டிப்பா என்ன பண்ணணும்? நம்ம பேசணும். அந்நிய என்னங்க, அது நம்ம பேசுற அந்நிய பாஷை மினிட்ஸ் செகண்ட்ஸ் கணக்கில் தான் இருக்குது. அவ்வளவுதான், அதோட நின்று போயிடுது. என்னது அந்நிய பாஷை? நம்ம பேசுற அந்நிய பாஷை எப்படி பேசுறோம்? அந்த ஸ்பிரிட்ல பேசுறேன்னா, இல்ல எமோஷன்ல பேசுறேன்னா, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறாங்க அது போல நான் பேசுறேன்னா, இல்ல ஆவியானவரே எனக்கு அந்த பாஷையை கொடுத்திருக்கிறாரா? இதை நான் விளங்கிக் கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? நான் எனக்கு தானே பக்தி விருத்தியை உண்டு பண்ணிக்கொள்ள நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்நிய பாஷையை பேச வேண்டும். இப்போ ஒரு வேளை சிலருக்கு இந்த அந்நிய பாஷையினுடைய அடையாளம் இதுதான் பரிசுத்த ஆவிக்கான அடையாளம். அந்த அந்நிய பாஷையை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றாரு. ஆமென். ஒரு அப்பா இடத்துல ஒரு பிள்ளை, அப்பா எனக்கு முட்டை வேணும்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா கல்லை எடுத்து கொடுத்து இதாப்பா முட்டை சொல்லுவாரா? ஒருவேளை அந்த பிள்ளை ஆசைப்பட்டு எனக்கு மீன் வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு அந்த அப்பா பாம்பை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்கல்ல. உலக பிரகாரமான தகப்பன்களே அவ்வளவு நல்லவர்களா இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவரிடத்துல நம்ம கேட்கிறத ஆண்டவர் அப்படியே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் வசனம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்துல எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தடை இல்லாம ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்ப நீங்க எதையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? நீங்க எதை கேட்கறீங்க? அந்தஸ்து கேட்கறீங்க, ஐஸ்வர்யம் கேட்கறீங்க, பொருள் கேட்கறீங்க. இந்த உலகத்துல நான் உயர்ந்த நிலையில வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் கேட்டுட்டு இருக்கிறோம். இது அவசியமா பரலோகம் போறதுக்கு? இல்ல பரிசுத்த ஆவியானவர் அவசியமா? நாம முட்டி போட்டாலே போதும், ஆண்டவரே என் எதிர் வீட்டுக்காரன் பிரிச்சு வாங்கிட்டாங்க, அவங்க நிலம் வாங்கிட்டாங்க, இவங்க இவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்க, எனக்கு ஒண்ணு இல்லைங்க, இதை கொடு அதை கொடுங்க. உலகத்துக்குரியவைகளை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இவைகளெல்லாம் இங்கே முடிஞ்சு போயிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களானால் நீங்க தாங்க ஐஸ்வர்யவான்கள், நீங்க தாங்க பரலோகத்துக்கு உரியவர்கள், நீங்க தாங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களா மாறிடுவீங்க. ஆமென். அப்படியானால் எது அவசியம்? எது அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிடைக்கிற அந்நிய பாஷையும் அவசியம். அப்படின்னா இந்த அந்நிய பாஷையை ஏதோ சபைக்கு வரும்போது மட்டுமே புதுசா பார்த்து அவங்க பேசுறாங்கன்றதுக்காக அத்தனை முடிச்சு போயிடுது. மினிட்ஸ் கூட இல்லைங்க, செகண்ட்ஸ்ல அந்த அந்நிய பாஷையை பேசி முடிச்சிடறோம். இல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையை பக்தி விருத்தி ஆக்கிக் கொள்வதற்கு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
எப்போ அந்நிய பாஷையை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அக்கினி உங்களுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும். சாத்தானுடைய கிரியைகளை நீங்க விரட்ட ஆரம்பிப்பீங்க. பாவம் உங்களை தொடாது, பிசாசு உங்களை தொடாது. தேவனோட பக்திக்குள்ள நீங்க எவ்வளவாய் கட்டப்படுவீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈ வந்து உட்காருமா? ஏன்? என்னமா? சூடு. சூடு, நெருப்பு. அது நெருங்க முடியாது. என்ன ஆயிடும்? பொசுக்கிடும், நம்மள அப்படியே அழிச்சிடும். இப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா இந்த அந்நிய பாஷையை பேச 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 நாம அக்கினியால் மாறிவிடுகிறோம். நாம அக்கினிகளாக மாறிவிடுகிறோம். இந்த அக்கினி மேல எந்த பிசாசும் எந்த சாத்தானும் எந்த விதமான மாம்ச கிரியைகளும் மேற்கொள்ளவோ தொடவோ முடியவே முடியாது. ஆமென். ஹalleluya. அப்ப அக்கினி இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடம் இல்ல, பிசாசுக்கு இடம் இல்ல. இந்த அக்கினி எந்த அக்கினியை தெரியுமா சொல்றேன் நானு? இந்த அக்கினி உலக பிரகாரமா சாப்பாடு செஞ்சு கொடுக்கிற அக்கினியை பத்தி சொல்லல. சோறு வேணும்னா எது தேவை? எது தேவையம்மா? அண்ணன் முடக்காலன்ட்டு எது காவாலே? கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த அக்கினி தேவை. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வயிறார திருப்தியா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல அக்கினி. இந்த அக்கினி உன்னதத்தின் அக்கினி. இது ஹalleluya. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இந்த அக்கினிக்கு அடையாளம் உன்னதத்தின் அக்கினி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா உலகத்தின் அக்கினி அவனை ஒன்றும் தொடாது. ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவுடைய முடிய கூட அந்த அக்கினியால தொட முடியல, அழிக்க முடியல. ஸ்தோத்திரம். சொன்ன அப்படி அடுப்புல ஏத்தலும் போது திடீர்னு கைப்பட்டுச்சா, அப்படியே கையெல்லாம் என்ன அடிச்சுங்க, முடியெல்லாம் சுருங்கி போச்சு. அப்படியே என்ன அடிக்குதுங்க? இல்ல அந்த முடி தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது இல்ல, நாத்து அடிக்குது இல்ல. ஆனா கவனிக்கணும், ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை அக்கினியிலேயே தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப அக்கினிக்குள்ள அவங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யவில்லை? ஏன் அக்கினி அவர்களை தொட முடியல? அக்கினி அவர்களை ஏன் அழிக்க முடியவில்லை? இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க 3 பேருக்குள்ளேயும் உன்னதத்தின் அக்கினி இருந்துச்சு. அதனால உலகத்தின் அக்கினி எதுவும் அவர்களை தொட முடியவில்லை. ஹalleluya, ஹalleluya. இப்ப நான் சொல்றேன், உலகத்துக்குரிய எந்த காரியங்களும் என்ன அணுகக்கூடாது, தொடக்கூடாதுன்னா உன்னதத்தின் அக்கினி நமக்குள்ள இருக்கணும். அவசியம் தேவை. இந்த ஆவியானவருடைய அக்கினி எனக்குள்ள, அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேனா? என்ன சொல்லுதுங்க? நீ முத்திரைக்கப்பட்ட கிணறாக இருக்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அந்நிய பாஷை எனக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவரால் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னப்பா. அருமையான பாஸ்டர், became a pastor. Now he is a pastor also. அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தா வல்லமை வெளிப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் முத எது இருக்கணும்? கைதட்டுங்க மாதாமாக்கு. ஆமென். எது இருக்குது நமக்குள்ள? 2 இருக்குது. ஆவியின் கனி இருக்கு, ஆவியின் வரம் இருக்கு. ஆவியின் கனி எத்தனை? ஆவியின் வரம் எத்தனை? ஆவியின் கனி எத்தனை? ஸ்தோத்திரம். எல்லாம் ஈக்குவலா இருக்குங்க. பரலோகம் போறதுக்கு ஆவியினுடைய அபிஷேகம் அவசியமா, ஆவியினுடைய கனி அவசியமா? இது ஒரு பெரிய பட்டிமன்றம் வைக்கணும். இப்படி ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். எது அவசியம்? அபிஷேகம் அதாவது வரங்கள் அவசியமா, ஆவியின் கனிகள் அவசியமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பர்சனலான மனுஷனுக்கும் ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்துதான் என்னது? வரங்கள் கிரியை செய்யணும். ஆமென். நான் போய் வெளியில பேய் ஓட்டம் வந்துட்டு வீட்டுல பேய் ஆடுனா பரலோகம் போக முடியுமா? போக முடியாது இல்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? உள்ள முத எனக்குள்ள நானே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான இந்த 9 விதமான ஆவியானவரால் கிடைக்கப்படுகிற இந்த கனிகள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹalleluya.
விசுவாசிகள, இந்த ஆவியின் கனிதான் ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிறது. இது பொக்கிஷம், இது ஒரு பெரிய blessing. அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஆவியின் வரங்கள் கூட ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நான் பேசுறேன் வல்லமை, வரங்கள், இவைகளெல்லாம் வெளிப்படணும்னா ஆவியானவருடைய வரங்கள் நமக்குள்ளே ஆவியானவர் கொடுத்துட்டு இருக்கிறார். கொடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொடுத்துட்டார். அதை நாம தான் என்ன பண்ணணும்? எப்படி? வீட்டுல உட்கார்ந்து அது யூஸ் ஆகுமா? கத்திய செஞ்சாச்சு, என்ன பண்ணணும்? இதை எடுத்துட்டு போய் காட்ட வெட்டணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருந்தா இது என்ன ஆயிடும்? மழுங்கி போயிடும். இது ஒன்றுக்கு உதவாம போயிடும். தினம் இதை யூஸ் பண்ணணும், தினம் இதை பயன்படுத்தணும். அப்படியான ஆவியின் வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ராஜ்யத்திலே ஆத்துமாக்களை சேர்க்கிறதற்காக ஜனங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்களே, அந்த அற்புதங்கள், சுகம், விடுதலை, சத்திய வசனம், இவைகள் எல்லாம் ஆவியானுடைய வரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படியானால் கண்டிப்பா உலகத்துக்காக வரங்கள் தேவை, உனக்கு ஆவியின் கனிகள் தேவை. ஆமென். உலகத்துக்கு என்ன தேவை? வரங்கள் தேவை, உனக்கு ஆவியின் கனிகள் தேவை. ஆவியின் கனிகள் யாருக்குள்ள கிரியை செய்யுதோ சரியா, அவங்களுக்குள்ள அடுத்த லெவல் என்ன ஆபரேட் ஆகும்? வரங்கள் ஆபரேட் ஆகும். ஆமென். இது பெரிய ஒரு டீச்சிங். நம்ம டீச்சர் எல்லாம் இருக்கிறாரு, எனக்கு ஐயா அவங்களுக்கு தினமும் டீச் பண்ணேங்கிறாரு. சின்னதாக ஒன்று சொல்றேன் நானே. ஃபர்ஸ்ட் லெவல் என்னதுங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் லெவல் ரட்சிப்பு, அடுத்த லெவல் பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு அடுத்த லெவல் கனிகள், அதுக்கு அடுத்த லெவல் வரங்கள். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இதை பயன்படுத்திக்கணும். ஆவியானவரால் கிடைக்கிற இந்த கிஃப்ட்ஸ், இந்த பலனை ஆவியானவரால் நாம் பெற்றுக்கொண்டால் நாமே உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக, சாத்தானை ஜெயிக்கக்கூடியவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். அதே வேளையிலே மறைவு கட்டப்பட்ட தோட்டமாகவும் நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறு. இப்போ ஆவியானவர் உங்களையும் என்னையும் என்ன பண்றார் தெரியுமா? You are my person. என்ன போட்டார் உங்க மேல? Yes, hallelujah. These people belongs to Jesus. Amen. இது ஆண்டவருடைய சொத்து, இது ஆண்டவருக்கு உரியது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் முத்திரை போட்டுட்டாரு. பரிசுத்த ஆவியானவரால் நம்மை முத்தரிச்சிட்டாரு. இப்போ நாம ஆண்டவருக்கு உரியவர்கள். இது பிசாசுக்கு இல்ல, சாத்தானுக்கு இல்ல, குடிக்கு இல்ல, பாவத்துக்கு இல்ல, உலகத்துக்கு இது இல்லவே இல்ல. இது யாருக்குரியது? இது யாருக்குரியது? சில இடத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? சில இடத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? வேலி போட்டிருப்பாங்க, வேலி போட்டு அங்க ஒரு பலகை போட்டிருப்பாங்க. This place belongs to so and so அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களாங்க? இப்போ ஆண்டவர் சொல்றார், this person belongs to Jesus. ஆமென். இவங்க தேவனுக்கு உரியவர்கள், இவங்க தேவனுக்கு உரியவர்கள். நீங்க ஐயோ என் புள்ள எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஐயா புள்ள தாயா எனக்கு எல்லாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லாரையும் பார்த்து சொல்றார், இயேசு தான் உங்களை வழி நடத்த முடியும், இயேசு தான் உங்களை காப்பாற்ற முடியும், இயேசு தான் உங்களை நித்தியம் சேர்க்க முடியும். அப்படியானால் இந்த சொத்து யாருக்குரியது? இப்போ இன்னொன்னு சொல்றேன், இது யாருக்குரியது? இந்த பாடி யாருக்குரியது? சொல்லுங்க. எல்லாரும் இஷ்டமா போக போட்டு இந்த ஆதிங்கிறாங்க, இஷ்டமா தண்ணி ஊத்தி இதை ஆத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னவோ கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சரீரத்தை. கேட்டா சொல்றாங்க, ஏன் காசு, ஏன் உடம்பு, நான் என்ன வேணா செஞ்சுக்குவேன், உன் வேலையை பாருன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். என்ன கிரயம் கொடுத்து கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார்? அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள். உங்க சரீரத்தை கெடுக்கிறதற்கு நீங்க யாரு? இந்த சரீரம் உங்களுக்கு உரியதல்ல. இதுல விபச்சாரம், வேசித்தனம், பாவம், கொலை, பொய், விபச்சாரம், இப்படிப்பட்ட பல பாவங்கள் இந்த சரீரத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், இல்ல, இவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள் அல்ல, இவைகள் உன்னதத்துக்குரியவைகள், இவைகள் என்னுடைய பொக்கிஷம், நான் முத்திரிச்சிட்டேன், இதுக்கு முத்திரை போட்டாச்சு, இது என்னுடையது என்று ஆண்டவர் நம்மை குறித்து உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்.
ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, ஒரு பெண் ஒருவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட பிறகு அவங்க யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். இன்னும் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு யாருக்கு தான் சொந்தம்? அவங்களுக்கு தான். அப்படியானால் இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்போ நிச்சயம் ஆயிடுச்சு? ரட்சிக்கப்பட்ட உடனே நிச்சயம் ஆயிடுச்சு. நம்ம ஆண்டோடைய உங்க சொந்தம் ஆயிடுச்சு. இனிமே இது வேற எங்கேயும் கண் எடுத்து பார்க்க கூடாது. ஹலோ, இது வேற எவன் பின்னாலையும் போய்கிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம், ஹalleluya. நீங்க வசனத்தை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா பரலோகத்துக்குரியவங்களா இருப்பீங்க. கண்டிப்பா அதிகமாகுதுன்னு ஓடி போயிட்டீங்கன்னா நரகத்துக்கு சொந்தமாயிடுவீங்க. இதுல மட்டும் எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆவியானவருடைய வரங்கள், இந்த கனிகள், இந்த அபிஷேகம், இவைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவ்வளவு பிரயாசம் பாஸ்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, எதற்காக? இந்த பாஸ்டர்ங்க எல்லாருமே தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆடுகளை கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அழுது புலம்பி ஜெபிச்சு கடன்பட்டாவது நஷ்டப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது வியாதி வந்தாவது பட்டினியா பசியா இருந்து கூட அவங்களுக்காக எதையோ ஒன்றை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக? பணம் இருக்குதுன்றதுக்காகவா? எதுக்காக? பெருமை கொண்டாடுறதுக்காகவா? இல்லைங்க. இந்த ஆத்துமா என்பது விலையாய் பெற்றது. ஆமென். தன்னுடைய பிள்ளைகளை கூட கவனிக்க மாட்டாங்க. சில நேரத்தில் பாஸ்டருங்க தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றதை கூட நினைக்க மாட்டாங்க. என் விசுவாசிகளுக்கு நான் என்ன செய்யணும், என் சபைக்கு நான் என்ன செய்யணும், என் சபை விசுவாசிகளை நான் இன்னும் எப்படி பரிசுத்தத்துல நடத்தணும், பக்தியில நடத்தணும், இன்னும் ஒரு அபிஷேக கூட்டம், இன்னும் ஒரு யூத் மீட்டிங், இன்னும் ஒரு சில்ட்ரன்ஸ் மீட்டிங், இன்னும் ஒரு ஸ்திரீகள் கூடுக, இப்படி எல்லா கூட்டத்தையும் வச்சு உன்னை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. எதுக்காகங்க? உங்களை சரியாய் பரலோகத்துக்கு நடத்துவதற்காகத்தான். இத்தனை பிரயாசங்கள், இத்தனை பாடுகள், இத்தனை கண்ணீர், இத்தனை வேதனைகள், இத்தனை கர்ப்ப வேதனை எதற்காக? இந்த விசுவாசி நரகம் போய்விடக் கூடாது, வழி தவறி போய்விடக் கூடாது என்பது ஒரே ஒரு தாகம், பாரம் தான். ஆமென். நீங்க உங்களுக்கு ஒரு வேளை இந்த மேய்ப்பனுடைய பாரம் தெரியாமல் இருக்கலாம். இந்த மேய்ப்பனுடைய ஒரு அந்த கரிசனை, அழுகை, கண்ணீர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ ராத்திரிகள் பெட் நனையும், தலையணை நனையும். இன்னைக்கு ஊழியக்காரனா நான் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஊழியக்காரன் படுகிற பிரயாசம், தான் குடும்பத்துல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, தான் பிள்ளைகளுக்கு நல்ல உடை இருக்குதோ இல்லையோ, ஆனால் என் சபை விசுவாசிகள் கர்த்தரால் பாதுகாக்கப்படணும், அவர்கள் பரலோகம் வரணும், அவர்கள் பரிசுத்தத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் எதையோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது வீணாய் போய்விடக் கூடாது. இது ஏதோ பொங்கல் எல்லாரும் உலகத்தாரங்க கொண்டாடுற மாதிரி, இது ஏதோ ஒரு நாள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஏதோ ஒரு ஜபம் வச்சுட்டாங்க பார்த்துட்டு போயிடுறதுக்காக இல்லை. உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும், நீ பரலோகம் போகணும், நீ கர்த்தரை நெருங்கணும், பரிசுத்தத்துல வளரணும். உன் வாழ்க்கைய பார்த்து 10 பேர் மனம் மாற மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய தாகம். ஆயிரங்கள் லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்லை, இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும்ன்றது தான் ஊழியக்காரனுடைய தாகம். ஆமென் சொல்ல மாட்டேன். ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முதல்ல சொல்ல என்ன பிளஸிங்? அது என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றும் முத்திரைக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறார். முற்றிலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தான் சொந்தமாக. எந்த விதத்திலையும் உலகத்துக்கோ பிசாசுக்கோ பாவத்துக்கோ இந்த சரீரத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. கவனிக்கணும். ஒரு சமயம் ஒரு அம்மா கடைக்கு போனாங்களாம். கடைக்கு போகும்போது அவங்க பையனும் சின்ன பையனும் கூடவே வந்துட்டான். கடைக்கு போய் அவங்க அம்மா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு வரும்பொழுது கடைசியா அந்த பையன், அம்மா எனக்கு சாக்லேட் வேணுமா, எனக்கு 10 பைசா கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 10 பைசா அவனுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பையன் போய் அந்த கடைக்காரர்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு, ஐயா எனக்கு அதுவும் தெரியுது, அந்த சாக்லேட் கொடுங்க அப்படின்ட்டான். அந்த சாக்லேட் எடுத்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு வரும்போது அந்த பையன் சொல்றான், இல்லை 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 அதுவும் தெரியுத, அந்த மிட்டாய் கொடுங்க அப்படிங்கிறான். அதை வச்சுட்டு அந்த மிட்டாய் எடுக்கிறார். அதை கொடுத்துட்டு வரும்போது அவன் சொல்றான், இல்லை இல்லை அதுவும் அந்த
என்னதுங்க லேஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறத காட்டி அது வேணும்னு சொல்லி கேட்கிறான். இவன் இப்படி மாத்தி மாத்தி கேட்டு இருக்கிறத பார்த்து அந்த கடைக்காரர் சத்தம் போடுறாரு, மா என்னம்மா இந்த பையன் என்ன வியாபாரம் பண்ண விடலமா, இவன் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த கடைக்காரர் கத்துறாரு. கத்தும் போது அந்த அம்மா சொல்றாங்க, டேய் கடைக்காரர் தொந்தரவு பண்ணாதடா, தேவையானதை வாங்கிக்கிட்டு வான்றாங்க. அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்றான், அம்மா 10 பைசா தானம்மா கொடுத்துக்கிறேன் நீ எனக்கு, அதை நான் சரியா செலவு பண்ண வேணாமா, எனக்கு இஷ்டமானதை நான் வாங்கிக்க வேண்டாமா, ஒரு வேலை என்கிட்ட நீங்க 10 ரூபாய் கொடுத்துருந்தா எனக்கு தேவையா இல்லாததெல்லாம் கூட வாங்கிக்கிட்டு இருப்பேன் நானு. ஆனா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, 10 பைசா தான் கொடுத்துருக்கீங்க, அதை நான் சரியா செலவு பண்ணணுமே அப்படின்றான். இப்ப ஆண்டவர் கூட அதுதாங்க கேட்கிறார் நம்ம இடத்துல. உன் இஷ்டத்துக்கும் உன் வாழ்க்கையை ஆடிக்கிறதுக்கு இது உன்னுடைய, இது தேவன் உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு காலம். இது கொஞ்ச காலம் தான், இது ஒரே ஒரு வாழ்க்கை தான், இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கையை ஒரே ஒரு தடவை தான் இந்த பூமியில நம்ம வாழ போறோம். அடுத்து எங்க வாழ போறோம்? உண்மையாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று வாழ்ந்தால் பரலோகத்துல, அப்படி இல்லாத பட்சத்துல நரகத்துல. அப்படியானால் இந்த வாழ்க்கையை எப்படி செலவு பண்ணணும்? உன் இஷ்டமா வாழலாமா? உன் இஷ்டத்துக்கும் ஓடலாமா? பாஸ்டர் கேட்டா மதிப்பு கொடுக்காம போலாமா? வீட்டுல பெரியவங்க சொன்னா அதுக்கு காது கொடுக்காம போலாமா? நிச்சயம் ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காகத்தான். எவ்வளவு சொல்லி கடைசியில நான் என்னவோ உங்களுக்கு வாத்தியார் மாதிரி பாடம் எடுத்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புரியவே புரியாத மாதிரி. இந்த வாழ்க்கை இந்த பூமியில ஒரே ஒரு தரம் தான், இதுக்கு மேல நம்ம வாழ போறது இல்லை. உலகத்தாருங்க சொல்றாங்க எத்தனை ஜென்மமா இருக்குதா, இருக்குதாங்க? இந்த ஒரு ஜென்மத்துக்கே சமாளிக்க முடியறது இல்ல, 7 ஜென்மம் இருந்தா அதை இன்னும் எப்படி எல்லாம் சமாளிக்கணும் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக உண்மையா உத்தமமா பக்தியா பரிசுத்தமா அவருக்கு ஏற்ற விதமா அவருடைய பிள்ளையாகவே வாழ்ந்து நம்முடைய ஜீவியத்தை முடிப்போம். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க பணக்காரனான எதிர்பார்க்கல, நீங்க பெரிய ஜாதி உள்ளவர்களான எதிர்பார்க்கல, நீங்க இந்த உலகத்துல அந்தஸ்து படைச்சவங்களா, அழகு உள்ளவர்களா, இந்த உலகத்துல நீங்க பெரிய பதவி இருக்கிறவங்களா, பெரிய படிப்பு படிச்சவங்களா, எதையுமே எதிர்பார்க்கல. ஆண்டவர் உன்னிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களாகவே நாம் வாழ்வோமானால் நாமே முக்தரிக்கப்பட்ட கிணறாக நாம் இருக்கின்றோம். ஆமென். ஒப்பு கொடுப்போமா ஆண்டவருக்கு? நம்ம முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேளையில கூட என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இது ஆண்டவரே 1000 காலமான வாழ்க்கை இல்லப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கைப்பா, அது உமக்காக அர்ப்பணிக்கணும், உமக்காக கொடுக்கணும். உண்மையா பக்தியா பரிசுத்தமா நான் வாழணும். ஜெபிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை